எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். 2019 பிப்ரவரி மாதம் புல்வாமா அட்டாக்கை யாருமே மறந்திருக்க முடியாது. நம்மளுடைய சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40 பேர் அவங்களுடைய உடல் சிதறி உயிரிழந்த அந்த கொடூரம் நிகழ்ந்தது. அது யாருமே நம்மளால மறந்திருக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஜீர்ணிச்சிக்க முடியல. அந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்த, அந்த சம்பவத்திற்கு மூளையாக இருந்த ஒரு ராஸ்கல் இவ்வளவு நாளா நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு பாகிஸ்தானில் அவர்கள் இந்த ISIயோடைய ஏவல் நாயாக வலம் வந்து கொண்டிருந்த அந்த ராஸ்கல் இன்னைக்கு எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறான், கொல்லப்பட்டிருக்கிறான். எஸ், இதை கொலை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பதிலாக இதை உண்மையிலேயே சம்ஹாரம் அப்படின்னு தான் சொல்லணும். எங்கோ இருட்டில் இருந்து வந்த ஒரு நபர், துப்பாக்கியுடன் வந்த நபர் இந்த நபரை கொலை செய்துவிட்டு அதே இருட்டில் மறைந்து விட்டான். ஸோ இனிமே இந்தியா மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தானுடைய பயங்கரவாத இயக்கங்களுக்கும் இனிமே கொலை நடுங்கும். வெறும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துடலாம், வெறும் இந்த ஆயுதத்தை இங்கிருந்து வாங்கி அங்க கொடுத்துடலாம், அந்த தீவிரவாதியோடைய மூளை செலவைக்கு மட்டும் நம்ம பயன்படலாம், இல்ல சோசியல் மீடியால ஒரு கேம்பெயினை முன்னெடுத்து அது மூலியமா ஆளை சேர்த்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இந்த இந்தியாவுக்கு எதிரான தாக்குதலுக்கு எந்த வகையில் எந்த விதமான ஒரு சின்ன காரணமாக இருந்தாலும் கூட அவனை எவனுமே உயிரோடு இருக்க முடியாது. இந்த துரந்தர்களுடைய இந்த வேட்டை அப்படிங்கிறது மிக நிச்சயமாக தொடரத்தான் போகிறது. இன்னும் எத்தனை பேர், இன்னும் எத்தனை பயங்கரவாதிகள் எந்த மூலையில் இருந்தாலும், பாகிஸ்தானுடைய பலுச்சிஸ்தான்ல இருந்தாலும், கைபர் பக்துன்குவால இருந்தாலும், லாகூர்ல இருந்தாலும், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்தாலும், எங்க இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் ஹெட்லைன்ஸ்ல வருவார்கள். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். மிக முக்கியமான ஒரு காணொளி. 2019 பிப்ரவரி மாதம் புல்வாமா அட்டாக்கை யாருமே மறந்திருக்க முடியாது. நம்மளுடைய சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40 பேர் அவங்களுடைய உடல் சிதறி உயிரிழந்த அந்த கொடூரம் நிகழ்ந்தது. அது யாருமே நம்மளால மறந்திருக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஜீர்ணிச்சிக்க முடியல. அந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்த, அந்த சம்பவத்திற்கு மூளையாக இருந்த ஒரு ராஸ்கல் இவ்வளவு நாளா நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு பாகிஸ்தான்ல அவர்கள் இந்த ISIயோடைய ஏவல் நாயாக வலம் வந்து கொண்டிருந்த அந்த ராஸ்கல் இன்னைக்கு எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறான், கொல்லப்பட்டிருக்கிறான். எஸ், இதை கொலை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பதிலாக இதை உண்மையிலேயே சம்ஹாரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு நீதி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் மிக நிச்சயமாக நம்மளுடைய சட்டம் கொடுத்திருக்கிறது. ஆனால் அது எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளே புகுந்து ஒரு தாக்குதல் செஞ்சுட்டு, ஒரு தாக்குதலுக்கு காரணமாக இருந்துட்டு வேற நாட்டுக்கு போய் ஒருத்த புகுந்து அங்கே போய் அவன் நிம்மதியான வாழ்க்கையை, சொகுசான வாழ்க்கையை அந்த கேவலமான கேடுகட்ட நாடோடைய உளவுத்துறையின் துணையோடு அவன் வாழ்றான் அப்படின்னா, அப்போ நீதியை நிலைநாட்ட வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டியது யார் அப்படிங்கிற மிக நிச்சயமாக ஒரு கேள்வி எழும். அந்த கேள்வி இங்கேயும் எழுந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் இப்பதான் டான்னு எந்தெந்த ராஸ்கல்ஸ் எல்லாம் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் வேட்டையாடப்பட்டு வருகிறார்கள். இப்போ ஒரு சின்ன பிரீஃபோட இந்த புல்வாமா அட்டாக்கை பத்தி நம்ம பார்த்தே ஆகணும். இந்த புல்வாமா தாக்குதலுக்கு காரணமாக இருந்த இந்த அம்சா புரான் அப்படிங்கிற இந்த நபர், இவன் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கு உட்பட்ட முசஃபராபாத்தில் ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபரால் இவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இந்த அடையாளம் தெரியாத நபர் யார், எங்கிருந்து வந்தான், அவன் கையில் கன் இருந்தது, அது மட்டும் தெரியுது. ஆனால் எதுக்காக அவனை சுட்டான், இங்கே போனான் அப்படிங்கிற எந்த தகவலும் இல்லை. இது பல துரந்தர் சம்பவங்கள் தற்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இப்போ இந்த ஹம்சா புரான் இவனை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, டாக்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒருத்தருக்கும் ஒரு பட்டப்பேர் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய இதில் அந்த மாதிரி இவனோட பட்டப்பேர் டாக்டர். இவர் யார் அப்படின்னா, கர்போட்டாபுரா அப்படிங்கிற பகுதியில் பிறந்து 2017 இவன் பாகிஸ்தானுக்கு போயிடுறான்.
அங்கே வந்து அல்பதர் அப்படிங்கிற அந்த தீவிரவாத இயக்கத்தில் சேர்ந்து கிட்டத்தட்ட அந்த இயக்கத்தில் அந்த கொள்கைகளை பிடிமானத்தோட அவன் வந்து ஒரு டாப் கமாண்டராக அந்த இயக்கத்தில் வந்து வந்துடுறான். ஸோ இவனுடைய மிக முக்கியமான அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, காஷ்மீரில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மூளை செலவை செய்து இந்திய ராணுவத்திற்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக திருப்புவது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ரெண்டு தான் இவனோட மிக முக்கியமான ஒரு நோக்கங்களாக வந்து இருந்திருக்கிறது. இப்போ அந்த புல்வாமா தாக்குதல் நடந்த ஸ்ரீநகர்ல, அது வந்து புல்வாமா தாக்குதல் நடந்த பகுதியில், அது ஜம்மு அண்ட் ஸ்ரீநகர் ஹைவேல 78 வெஹிக்கிள்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. அதில் 2500 சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து பயணிச்சுட்டு இருந்தாங்க. அப்போதான் ஒரு சூசைட் பாம்பர் அவனை வந்து கிட்டத்தட்ட வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறது இவனுங்க தான். அந்த அம்சா புரானும் ஜெய்ஷி முகமதோடைய தலைவனாக இருக்கக்கூடிய மசூத் அசாத் அப்படிங்கிற அந்த ராஸ்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு வந்து திட்டமிடுறாங்க. தற்கொலைப்படை தாக்குதலுக்கு திட்டமிட்ட அந்த தற்கொலைப்படை அந்த தீவிரவாதியா வந்து இவங்க யாரை எடுக்கிறாங்க அப்படின்னா, புல்வாமா மாவட்டத்தை சேர்ந்த அதில் ஹமாதர் அப்படிங்கிற அந்த தீவிரவாதியை தான் இவங்க வந்து சூஸ் பண்றாங்க. இந்த சூசைட் பாம், இந்த தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தணும் அப்படின்ட்டு. இந்த ராஸ்களும் இதற்கு வந்து உடந்தை. இன்னும் கேட்டா அந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு தீவிரவாதியை மூளை செலவை செய்து இந்த இயக்கத்துக்குள்ள கொண்டு வந்து இந்த இயக்கத்தோட ஐடியாலஜிஸை வந்து உள்புகுத்தி இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருந்ததும் அதே நபர் தான். ஸோ இப்போ அவன் மீது தான் இவன் தான் வந்து கிட்டத்தட்ட இந்த தாக்குதலுக்கு, புல்வாமா தாக்குதலுக்கு வந்து மூளையாகவே செயல்பட்டவன். இப்போ அவன் வந்து உயிரோட இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள். இவங்க எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள்னு பார்ப்போம். யூபியிலேருந்து 12 பேர், பஞ்சாப்லேருந்து 4 பேர், ராஜஸ்தான்லேருந்து 5 பேர், பீகார்லேருந்து 4 பேர், மகாராஷ்டிராலேருந்து 2 பேர், உத்தரகாண்ட்லேருந்து 2 பேர், வெஸ்ட் பெங்கால்லேருந்து 2 பேர், ஒடிசாலேருந்து ஒருத்தர், அந்தமான் நிக்கோபார்னு சொல்லிட்டு எல்லாம். இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய தமிழகத்திலிருந்து 2 பேர். அந்த 2 பேருடைய சுப்பிரமணியம் அப்புறம் வந்து சிவச்சந்திரன் அப்படிங்கிற 2 சிஆர்பிஎஃப் வீரர்கள் இந்த அட்டாக்ல, இந்த ராஸ்கல்ஸ் நடத்திய அட்டாக்ல நாம வந்து நம்மளுடைய வீரர்களை வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். நம்ம இந்த வீரர்களுடைய உயிரை நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ இவ்வளவு நாளா சுதந்திரமா சுற்றிட்டு இருந்த இந்த ராஸ்கல் அப்படிங்கிறவன் இப்போ வந்து இவன் வந்து தீர்த்து கட்டப்பட்டிருக்கிறான். மிக முக்கியமா இவன் எங்க கொல்லப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் முக்கியமான ஒரு விஷயம். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், நம்மளுடைய பகுதி ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பகுதியிலேயே வந்து இவன் தங்கி இருக்கிறான். அப்படிங்கிற போது அதே இடத்துல அவனுடைய கடைசி மூச்சும் அதே இடத்துல தான் பிரிந்து இருக்கிறது. அதுவும் எந்த நாட்டுக்கு எதிராக அவன் வந்து இந்த சதி செய்தானோ அதே நாட்டுடைய ஆக்கிரமிப்பு பகுதி. அது எப்படியும் ஒரு நாள் நம்மளுடைய பகுதியாக மீண்டும் மாறும் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. பார்க்குற உங்களுடைய ஆயுட்காலத்திலேயோ இல்லை பேசுகிற என்னோட ஆயுட்காலத்திலேயோ அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். அந்த மாதிரி அந்த நபர், அந்த தீவிரவாதி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். இதில் மிக முக்கியமாக உடனே வந்து தூக்கிட்டு வந்துடுவாங்க இந்த ஹியூமன் ரைட்ஸ், அந்த இது எல்லாமே தூக்கிட்டு வந்துடுவாங்க. இந்த ஹியூமன் ரைட்ஸு, இந்த விஷயங்கள், இந்த வயலேஷன், இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு 1% கூட பொருந்தாதுன்னு நம்ம பல காணொளிகளில் வந்து சொல்லியிருக்கிறோம். அதை தாண்டி இது வந்து ஒரு கலையெடுப்பு, இது வந்து பயங்கரவாதம், இது வந்து மனித குலத்துக்கு எதிரானது அப்படிங்கிறத கடந்து இது வந்து ஒரு கலையெடுப்பு. தேவையில்லாத, இந்த உலகிற்கு தேவையில்லாத, மனித குலத்துக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய, குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய பயங்கரவாதிகள் எங்க நாட்டில் இருந்தாலும் சரி, வேற நாட்டில் இருந்தாலும் சரி, எவனுமே உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிற மெசேஜ் தான் இதில் மிக தெளிவாக வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம வந்து பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி இதற்கு இதை பற்றி டிபேட்டோ, ஏன்னா அஜ்மல் கசாப்புக்கு வழக்கறிஞர்கள் வைத்த நாடு அப்படின்னு நம்மளை விமர்சிப்பாங்க தான். ஆனால் நம்மளுடைய நீதி பரிபாலனத்தில் ஒருத்தருக்கும் அவருடைய உரிமை இருக்கணும், உரிமையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நோக்கத்தோடு செய்யப்பட்ட ஒரு விஷயம் அது. ஆனால் அதை தாண்டி வெளிநாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு எந்த மாதிரி வேலையை செய்கிறான் அப்படின்னா, அந்த மாதிரியான நபர்கள், அந்த மாதிரியான தீவிரவாதிகள் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த புல்வாமா தாக்குதலுக்கு வந்து நாங்கள் தான் செஞ்சோம்னு இதை வந்து உரிமை கொண்டாடிய ஜெய்ஷி முகமது அப்படிங்கிற அந்த பயங்கரவாத இயக்கம், அந்த பயங்கரவாத இயக்கத்தோடைய ஹெட் குவார்டர்ஸ்ல தான் ஆபரேஷன் சிந்தூர்ல தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த மர்கா சுபானல்லா அப்படின்னு அந்த பாவல்பூர்ல இயங்கிட்டு வரக்கூடிய அந்த டெரரிஸ்ட் ஃபேக்டரியில தான் இந்தியா தாக்குதலை நடத்தியது. ஸோ இனிமே இந்தியா மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய
ஒரு பாகிஸ்தானுடைய பயங்கரவாத இயக்கங்களுக்கும் இனிமே கொலை நடுங்கும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி வெறும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துடலாம், வெறும் இந்த ஆயுதத்தை இங்கேருந்து வாங்கி அங்கே கொடுத்துடலாம், அந்த தீவிரவாதியோடைய மூளை செலவைக்கு மட்டும் நம்ம பயன்படலாம், இல்லை சோஷியல் மீடியாவில் ஒரு கேம்பெயினை முன்னெடுத்து அது மூலிமா ஆளை சேர்த்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இந்த இந்தியாவுக்கு எதிரான தாக்குதலுக்கு எந்த வகையில் எந்த விதமான ஒரு சின்ன காரணமாக இருந்தாலும் கூட அவனை எவனுமே உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு சிக்னல் அப்படிங்கிறது தெளிவாக பாஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி இந்த சம்பவங்கள் உணர்த்தக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ISI. இந்த கொலை செய்யப்பட்ட இந்த பயங்கரவாத ராஸ்கல்ஸ் எல்லாம் யாரோட பாதுகாப்புல இருந்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய ISI உடைய பாதுகாப்பில் இருந்தவர்கள் தான் இவர்கள் எல்லாருமே. இப்போ ரொம்ப ரீசெண்டா அங்க இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி அவன் என்ன கிளைம் பண்ணிருக்கான் அப்படின்னா எல்லாருக்குமே சிரிப்பு வந்துருச்சு. பாகிஸ்தானுடைய ISI என்னை கொல்ல முயற்சிக்கிறது அப்படின்னு. ஏன் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு ஒரு பயங்கரவாதியை கொல்ல முயற்சிக்கணும்? இது எல்லாமே மிகப்பெரிய கான்ஸ்பிரசிலாம் கிடையாது, இது ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஆன்சர் தான். இது நேரடியான விஷயங்கள் இங்கே பரிமாறப்பட்டு வருகின்றன. மிக நிச்சயமாக இந்த 40 உயிர், அந்த 40 உயிர் அவங்களுடைய குடும்பம், அதை தாண்டி நம்முடைய சகோதரர்கள், நம்மளுடைய இந்தியாவுடைய ஆன்மா இன்று உண்மையிலேயே இன்னைக்கு நிம்மதி அடைந்திருக்கும். காரணம், அந்த தாக்குதலுக்கு மூளையாக இருந்த, அந்த தாக்குதலுக்கு காரணமாக இருந்த நபர் இன்று அகற்றப்பட்டிருக்கிறார். எங்கோ இருட்டில் இருந்து வந்த ஒரு நபர், துப்பாக்கியுடன் வந்த நபர், இந்த நபரை கொலை செய்துவிட்டு அதே இருட்டில் மறைந்து விட்டான். இதுதான் இந்த நியூஸோட ஸ்டோரி ஒன்லைன் அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு விஷயம்தான். ஸோ இது நிச்சயமாக தொடரும். ஏன்னா இது களையெடுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால இந்த வருஷத்துலேயே நம்ம எத்தனை இன்சிடென்ட்ஸ் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னாலும் நமக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக இந்த ஜெய்ஷ்-இ முகமது அப்படிங்கிற அந்த இயக்கம், அதுக்கப்புறம் லஷ்கர்-இ தொய்பா அப்படிங்கிற அந்த இயக்கம், இந்த 2 இயக்கமும் இந்தியாவில் நடத்திய பயங்கரவாத தாக்குதலுக்கு துணையாக இருந்தது, நடத்தியது. இதற்கு காரணமான யாருமே இப்போ அதிகபட்சமான நபர்கள் எல்லாருமே இப்போ இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி இருக்கு. அதுவும் முக்கியமா இந்த ஹம்சா புரான் அப்படிங்கிற இந்த நபர் ஒரு ஹை ப்ரொஃபைல் டார்கெட். இவன் இப்போ இந்தியாவுடைய ஹை ப்ரொஃபைல் இதுல ஹை ப்ரொஃபைல் டெரரிஸ்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவன் ஒரு 30-32வது இடத்துல இருக்கிறவன் தான் இந்த ராஸ்கல். இவனே இப்போ காலி அப்படின்னா இனிமே அங்க இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதிக்கும் அந்த பயம் அப்படிங்கிறது இருக்கும். அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த துரந்தர்களுடைய இந்த வேட்டை அப்படிங்கிறது மிக நிச்சயமாக தொடரத்தான் போகிறது. இன்னும் எத்தனை பேர், இன்னும் எத்தனை பயங்கரவாதிகள் எந்த மூலையில் இருந்தாலும், பாகிஸ்தானுடைய பலுச்சிஸ்தான்ல இருந்தாலும், கைபர் பக்துன்குவால இருந்தாலும், லாகூர்ல இருந்தாலும், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்தாலும், எங்க இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் ஹெட்லைன்ஸ்ல வருவார்கள் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயங்களும், எல்லா சமிக்ஞைகளும் இவை எல்லாமே உணர்த்துகின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அது நன்றி, வணக்கம்.